வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணனுங்க, கோவையிலிருந்து இந்த பதிவுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கூட்டமாக கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பூரா கூட்டமாக கார் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. 10,000 போடுங்க, 20,000 போடுங்க, 30,000 போடுங்க, ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. கூட்டமாக வந்து அப்படி காணாமல் போயிடுவாங்க. போன வாரம் கூட கிரிப்டோ கரன்சியில் ஒரு 100 கோடி ரூபா மோசடி பண்ணதாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதையே, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதையே, கஷ்டப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வந்தா வரட்டும், போனா போகட்டும் அப்படின்னு பணம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா மணி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஷேர் மார்க்கெட்டுக்கு கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு வருவாங்க. நிறைய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. 4 பேர் 5 பேர் உட்காந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. உங்களை ஏமாந்துடாதீங்க. குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும். கிரிப்டோ கரன்சியோ பிட்காயின்ஸோ வச்சுட்டு நீங்கள் போய் காஃபியோ டீயோ ஹோட்டலில் சாப்பிட முடியாது, செலவு பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? நம்ம ரூபா நோட்டை செலவு பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்கு. கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணியிருக்குல்ல. ஆனால் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்கு. டிவி, ரேடியோ, சினிமா தியேட்டர்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கெலாம் போய் ஒரு முறையீடுலாம் பண்ண முடியாது. உங்கள் காசு காணா போயிடும். அதனால் அவங்க கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்ட பணம் அது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க. எனக்கும் 10 லட்ச ரூபா போச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அப்படின்னா B3 என்னமோ ஒரு கம்பெனி 1 லட்ச ரூபா கட்டினா ஆள் சேர்த்து விட்டிங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. கடைசியாக எல்லாரும் காசுமே போயிடுச்சு. அதனால் உண்மைக்கு முரணான செய்திகளில் எதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இப்போ கூட ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு ஆள் விட்டுட்டாரு. போன வாரம் அரெஸ்ட் பண்ணாங்க. நார்த் இந்தியா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. முந்தின நாள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஒரு லேடி 2 லட்ச ரூபாய் விட்டாங்களா. யாரோ ஒரு லேடி அத்தனை கிடைக்கும் இத்தனை கிடைக்கும்னு சொல்லி அப்புறம் ஒருத்தட்ட 60 லட்ச ரூபா விட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. கஷ்டப்பட்ட பணம். உங்களுக்கு ஏதாவது நல்ல மியூச்சுவல் ஃபண்டு தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா LIC, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பயம் இல்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பத்திரமா இருங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. காசு போச்சுன்னா, 1 ரூபா போச்சுன்னா கூட உங்கள் பாக்கெட்டுக்கு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். யாருடைய வார்த்தைகளையுமே நம்பாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமான என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங் சம்மந்தமாக ஆனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வென் டு இன்வெஸ்ட், வேர் டு இன்வெஸ்ட், ஹவு டு இன்வெஸ்ட், ஹவு மச் டு இன்வெஸ்ட், அத்தனை கேள்விக்குமே என்கிட்ட பதில் இருக்குது. நன்றி, வணக்கம்.